தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. கேரளாவில் 20 முதல் 22ஆம் தேதி வரை ரெட் அலர்ட் எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் திடீரென பாய்ந்த காட்டாற்று வெள்ளம். அதிர்ச்சியில் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழப்பு. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் சிறுவனை சடலமாக மீட்டதால் பெற்றோர் கதறல். பழைய குற்றால அருவியில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய 3 பேரை ஒருவர் மீட்கும் காட்சிகள். மறு உத்தரவு வரும் வரை குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை. திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. பழைய குற்றால அருவியில் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் இன்று நீர்வரத்து சீரானது. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தடுப்புகள் அமைப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஒரே நாளில் 300 கன அடி உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக மலை ரயில் பாதையில் மண் சரிவு. ஊட்டி மலை ரயில் சேவை இன்று ரத்து. சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நாகை இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என அறிவிப்பு. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 54,800 ரூபாய்க்கு விற்பனை. ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 49 தொகுதிகளில் இன்று மாலை ஓய்கிறது பிரச்சாரம். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் தலைவர்கள் மும்முரம். எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்த துணிந்துள்ளார் பிரதமர் மோடி. தோல்வி பயத்தில் பதவியின் கண்ணியத்தை மறந்துவிட்டு பொய் பரப்புரை மேற்கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது, இந்தியா வெல்லும் எனவும் அறிக்கை. ஆந்திராவில் தேர்தலுக்கு பின் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள். தேர்தல் ஆணையம் நியமித்த சிறப்பு குழு விசாரணை. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒரு புதிய வீடியோ. புகாரின் பேரில் வந்த காவல்துறை அதிகாரியிடம் ஸ்வாதி மாலிவால் பேசும் காட்சி பதிவு. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் இன்று இரவு 9:30 மணி முதல் 15 மின்சார ரயில்கள் சேவை ரத்து. நாளையும் புறநகர் மின்சார ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு. சென்னையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் டியூப்லைட்டுகளை உடைத்து ரகளை. 8 சிறை கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. தூத்துக்குடியில் பூட்டிய வீட்டை உடைத்து 100 பவுன் நகை கொள்ளை. கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை பிடிக்க 3 தனிப்படை அமைப்பு.
சென்னை திருநின்றவூரில் கொள்ளையடித்த நகைகளை கழிவுநீர் தொட்டியில் வீசிய திருடன் கைது. நகைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. நெல்லை பாபநாசம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை பிடிபட்டது. கூண்டில் சிக்கிய சிறுத்தையை அப்பர் கோதையாறு வனப்பகுதியில் விட நடவடிக்கை. வெஜிடபிள் ஆயிலை மீண்டும் மீண்டும் சூடாக்கி பயன்படுத்துவது இதயம் தொடர்பான நோய்கள் மற்றும் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் ஆய்வு முடிவில் அதிர்ச்சி தகவல். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அய்யனார் கோவிலில் கழுவன் விரட்டும் திருவிழா. கழுவன் வேடமிட்ட நபரை விரட்டி இளைஞர்கள் உற்சாகம். மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கோவில் விழா. சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் பிரம்மாண்டமாக நடந்த அசைவ விருந்து. ஹரியானாவில் பக்தர்கள் பயணம் செய்த பேருந்து தீப்பிடித்து 8 பேர் உயிரிழப்பு. பிருந்தாவனத்தில் தரிசனம் முடித்துவிட்டு நூ பகுதியை நோக்கி சென்றபோது விபத்து. இந்தோனேஷியாவில் விமானத்தில் இருந்து ஊழியர் தவறி விழுந்த பரபரப்பு காட்சி. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தைவான் நாடாளுமன்றத்தை தலைகீழாக புரட்டி போட்ட எம்பிக்கள் மூர்க்கத்தனமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. உக்ரைனுடன் சமாதான பேச்சு நடத்துவதை ரஷ்யா ஒருபோதும் மறுத்ததில்லை. சமாதானத்தை தவிர்த்து போரை தேர்ந்தெடுப்பது உக்ரைன் தான் என ரஷ்யா குற்றச்சாட்டு. காசாவில் உணவு பற்றாக்குறையால் கடும் பஞ்சத்தில் சிக்கித் தவிக்கும் பாலஸ்தீனியர்கள். கடந்த 10 நாட்களில் 6.40 லட்சம் பேர் ரஃபாவில் இருந்து வெளியேறியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். கோட் திரைப்படத்தில் நடிகர் விஜய் கதாபாத்திரத்துக்கான VFX பணிகள் நிறைவு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற நிலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு தகவல். IPL தொடரின் இன்றைய லீக் போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி. IPL தொடரில் இன்று சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதும் போட்டி. மைதானத்திற்கு நேரில் சென்று பார்வையிடுகிறார் நடிகர் கமல்ஹாசன்.